Hi friends, welcome to தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்துல ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். நம்ம வெண்டைக்காய் புளி குழம்பு நல்ல வளவளப்பு இல்லாம ரொம்ப நல்ல டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் சூடு பண்ணிட்டு இதல நான் 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காயை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிட்டு ஈரம் போக தொடச்சி எடுத்து வச்சிருக்கேன் கட் பண்ணிட்டு இந்த சைஸ்ல. இப்போ இத உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு இத மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை, வெறும் வாணலியிலேயே வறுத்து எடுத்துக்கலாம். இது போல நம்ம வந்து வறுத்துட்டு செய்யும்போது நம்ம வெண்டைக்காய் குழம்பு வச்சு எடுக்கும்போது நமக்கு வந்து அந்த காயில இருக்கிற வளவளப்பு இருக்காது, ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் இதை எடுத்து நம்ம வெளியில வச்சிரலாம். இப்போ இது ஓரமா இருக்கட்டும். இன்னொரு கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 3/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். எந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே ஒரு கொத்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தெல்லாம் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி சுருங்கி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவி சேர்த்துக்கிறேன் நான். இப்போ இதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா இந்த சூட்லேயே வந்து நல்லா வந்து 1 நிமிஷத்துக்கு நம்ம வறுத்துட்டு எடுத்துக்கலாம். நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து அரைக்கிறத விட ஒரு வாட்டி இது போல் வறுத்துட்டு செய்யும்போது ரொம்ப நல்லா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஈரம் லைட்டாக போகிற அளவுக்கு நல்ல ஒரு டைம் இதை வந்து வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை நல்லா கொஞ்சம் சூடு குறைய ஆற வச்சுக்கலாம். கடாய் சூடு பண்ணிவிட்டு நல்லா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. புளி குழம்புக்கு இது போல் நல்லெண்ணெய் விட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இல்லை 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து பொரி விட்டுருங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா சிவக்க வறுக்க வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதில் நல்லா ஃப்ளேவருக்காக 2 வரமிளகாய், 2 கொத்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதில் நல்லா 10-15 பூண்டு நல்லா தோல் உரித்து இது போல் சேர்த்துருக்கேன். நல்லா பூண்டு வதங்கி வரட்டும். இந்த நல்லெண்ணெயில் பூண்டு வதங்கும் போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வறுத்து பொடிச்சு வச்ச அந்த வெந்தய பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலே கலந்து விட்டுறலாம். நல்லா எல்லாம் இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறம் இதில் நல்லா 2 தக்காளி, கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி, 2 தக்காளி இது போல் நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் இந்த தக்காளி வதங்கிறதுக்காக நல்லா வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா குழைவாக இது போல் வதக்கிக்கோங்க. நல்லா வந்து இது போல் நல்லா குழஞ்சி வரணும் தக்காளி, அப்போ தான் வந்து குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் தேங்காய் விழுதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே வந்து இதை நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் நல்லா சுருளை வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் சுருங்கி வதங்கி வந்துருச்சு. இந்த மாதிரி செய்யும்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி சாறு எடுத்து வச்சுருக்கேன், இது உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து மிக்ஸி ஜாரையே அலசிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்புக்கு வந்து நமக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாட்ட வைக்க வேண்டாம். இது போல் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கட்டும். நல்லா இது போல் குழம்பு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அடுப்பை நல்லா வந்து கொஞ்சம் குறைவான தீயிலே வச்சுட்டு நம்ம நல்லா மூடி போட்டுட்டு இந்த காயெல்லாம் நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம வெந்து இந்த எண்ணெயெல்லாம் குழம்புல நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். குழம்பு காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. வெந்து நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. குழம்பும் நல்லா திக்காகி வந்துருச்சு. நீங்கள் உங்களுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வந்து குழம்பு வச்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அப்போ வந்து இந்த புளிப்பு, காரம், இந்த இனிப்பு எல்லாம் சேர்த்து இந்த புளிக்குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்து சூடான சாதத்தில் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.